11th 12th ஃபுல்லாகவே கெட்டுனா ஒன்று தான் கெட்டணும்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட புலம்பிட்டே இருப்பேன். இப்படி தான் என்னோடய 11th 12th டேஸ் எல்லாமே போச்சு. கேஜியிலேருந்து உனக்கு தெரிஞ்சாலும் திடீர்னு 11th ஸ்டாண்டர்டில் என் கண்ணுக்கு நீ தேவதை மாதிரி தெரிஞ்சா. அப்பப்போ நம்ம பேசிப்போம். ஸ்கூல் முடிச்சு நீ காலேஜ் போக நான் சிஏ படிக்கணும்னு டிஃப்ரெண்ட் பாத்தில் ட்ராவல் பண்ணோம். பட் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் மந்த்லி 3 டைம்ஸ்னு உன்ட்டு எப்படியாச்சும் பேசிடுவேன் ஃப்ரெண்ட்லியாக. 2021 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ உன்னை பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுறது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னு தெரியுமா? என் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டெசிஷன். பிஸ்னஸ்னு வந்தப்போ உன்கிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன். 2022 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசில் உன் பர்த்டேக்கு ஸ்மார்ட் வாட்ச் கிஃப்ட் பண்ணிவிட்டு அதே கையோடு நம்ம கார் புக் பண்ணதை மறக்கவே முடியாதுல்ல. நான் சொல்லாமல் வச்சுருந்த காதலை என் சிஸ்டர் மூலமாக நீ தெரிஞ்சுக்கிட்ட. மேடம் உடனே எனக்கு கால் பண்ணி நேரில் வர சொன்னீங்க. நானும் வந்து டைரெக்டாக அவங்ககிட்ட சொல்லிட்டேன், மேரேஜ் பண்ணால் ஒன்று தான் பண்ணுவேன்னு. நீ எதுவுமே அன்றைக்கி சொல்லலை. நானும் இது வரைக்கும் உங்ககிட்ட ஆன்சரை கேட்டதே இல்லை. நம்ம ஒரு 6 பேர் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு கார்னால் ரொம்ப பிடிக்கும். ஒகேனக்கல் போனது, உன் கூட ஸ்பெண்ட் பண்ண டேஸ் எல்லாமே எனக்கு ஸ்பெஷல் தான். உன்னை பார்க்கணுன்னு தோணினாலே டக்குன்னு நான் கிளம்பி வந்துடுவேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? கஃபே ஓப்பன் பண்ணப்போ எல்லாமே நீ பார்த்து பார்த்து பண்ண. அதெல்லாம் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிற்குது. 2023 உன் பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக ஈஸியாரில் வச்சு கோல்ட் ட்ரிங்க் கொடுத்தேன். அன்றைக்கி நைட்டு நீ ஃபீல் பண்ணி என்னை ஹக் பண்ணிவிட்டு கிளம்பிட்ட. சின்ன சின்ன விஷயத்தில் கூட ரொம்ப கேர் அண்ட் அஃபெக்ஷனாக இருப்ப. எனக்காக எவ்வளவோ நீ சப்போர்ட் பண்ணியிருக்க. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன சிச்சுவேஷன்னாலும் உன்னை கண்டிப்பாக கைவிட மாட்டேன். 2024 நம்ம கேரளா ட்ரிப் போனது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூமெண்ட் இன் மை லைஃப். 2024 உன் பர்த்டேக்கு கேக் மட்டும் கட் பண்ணிவிட்டு சர்ப்ரைஸாக ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமா கோல்ட் செயின் வாங்கிட்டு வந்தோம். வீக்கெண்ட்னாலே நீ இல்லாமல் என்னாலே போகாது. சென்னையில் நம்ம போகாத இடமே இல்லை. எங்கே கூப்பிட்டாலும் நீ வருவ, எப்போ கூப்பிட்டாலும் நீ வருவேன்னு நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. வீட்டிலேயே ஒத்துக்கிட்டாங்க. உங்கள் அம்மா கேட்கும்போது கூட இன்னும் உன் வாயிலிருந்து உண்மை வரமாட்டேங்குது. அது ஏன்னு தான் எனக்கு தெரியல. கொடைக்கானல் ட்ரிப்லேருந்து நம்ம சொல்லிக்க நிறைய மெமரிஸ் இருக்குது. ஓகே சொல்கிறதுக்கு எது ஒன்று தடுக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் எப்போவுமே நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். நான் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகணும்னா நீ தான் எனக்கு ஒரே வழி. எப்போ வந்தாலும் உன்னை ஏற்றுப்பேன். எப்போவுமே உன்னோட பர்த்டே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான். இந்த பர்த்டேக்கும் உனக்கு நிறைய சின்ன சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது. இதில் நீ மட்டும் ஹாப்பியாக இருக்க போகிறதில்ல. உன்னால் இன்றைக்கி 2-3 ஆர்ஃபனேஜ்க்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறோம். இனி உன் எல்லா பர்த்டேக்கும் இது கண்டினியூ ஆகும். நான் சின்ன வயசில் சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன். கல்யாணம் பண்ணால் அது ஒன்று தான்.